வணக்கம். கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜய் அவர்களிடம் நடத்திய சிபிஐ விசாரணை முதல் நாள் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து தற்பொழுது 3:15 மணி வரை இந்த 4 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இதில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை மதிய உணவு இடைவேளைக்காக அவர்கள் இடைவேளை வழங்கினர். அதற்கு பின்பு பல்வேறு கேள்விகளையும் விஜய் அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்ட நெரிசலில் பலரும் மயக்கமுற்ற பொழுது எதற்கு அந்த இடத்தை விட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றீர்கள்? உயிரிழந்தவர்களை ஏன் சென்று பார்க்கவில்லை? காவல்துறை எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தார்கள்? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் அங்கு பணியமர்த்தப்பட்டார்கள்? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களுடன் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றிருக்கிறார்கள். அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சில நிர்வாகிகள், ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் உடன் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல் நாள் விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக 2வது நாள் விசாரணை எதுவும் நடைபெற இருக்கிறதா அல்லது தற்பொழுது அவருக்கு மீண்டும் ஒரு நாள் ஆஜராக சம்மன் அளிக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது வரை காலை 11 மணிக்கு ஷார்ப்பாக அந்த இடத்திற்கு அவர் சென்றார். தற்பொழுது 3:15 மணி அளவில் அவரிடம் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் விஜயின் அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனடியாக அவர் தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு வருவாரா அல்லது டெல்லியில் தங்கியிருந்து சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரணை நடத்தப்பட இருக்கிறார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது விஜய் அவர்களிடம் அந்த ஒரு 4 மணி நேர விசாரணையிலும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் செல்லாமல் ஏன் மாலை 7:30 மணி அளவில் அந்த இடத்தை சென்றடைந்தீர்கள்? மதியம் 12 மணிக்கு சென்று அடைந்திருக்க வேண்டாமா? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது விஜய் அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்திருக்கிறார். விஜய் அவர்களிடம் கேட்ட முதல் கேள்வியே உங்களுடைய பெயர் என்ன என்பதுதான். ஏனென்று சொன்னால், சிபிஐ பொறுத்தவரை அவர்கள் அந்த முறையான ஒரு விசாரணையைத்தான் மேற்கொள்வார்கள். எவ்வளவு பிரபலமானவராக இருந்தாலுமே கூட சிபிஐ ஒரு சாதாரண மனிதரை எப்படி விசாரணை நடத்துமோ அதே போன்ற ஒரு விசாரணையைத்தான் தற்பொழுது விஜய் அவர்களிடமும் கேட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விஜய் அவர்களுடைய விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மேற்கொண்டு அடுத்து ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் அவர்களிடமும் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக ஒரு சில தாவேகா நிர்வாகிகளையும் விசாரணைக்கு அழைப்பதற்கு சிபிஐ திட்டமிட்டு இருக்கிறது.